ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாராம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எப்பொழுது கர்த்தர் இதை சொல்லுகின்றார்? ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எப்பொழுது இந்த வெளிப்பாட்டை, எப்பொழுது இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார்? 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு இப்பொழுது ஏற்ற காலம் வரவில்லை, அதை புதுப்பிக்கிற நேரம் இன்னும் வரவில்லை. ஆனாலும் அவர்களோ மற்ற பாவப்பட்ட வீடுகளிலே அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை சிருஷ்டித்தவர் தேவாதி தேவன் அவருடைய ஸ்தலம் பாழாய் கிடப்பதை குறித்து கர்த்தர் உள்ளத்தின் வேதனையோடு கூட ஜனங்களுக்கு ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இப்படியாய் சொல்லுகின்றார், உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவருடைய வீடு பாழாய் கிடக்கின்றது, கர்த்தர் தங்குகின்ற வாயம் பாழாய் கிடக்கின்றது. ஆனால் நீங்களோ மற்ற பாவப்பட்ட வீடுகளிலே நீங்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது உங்களுடைய காலம், உங்களுடைய வார்த்தை, என்னுடைய காலம் இன்னும் வரவில்லை, ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நேரத்துல தான் கர்த்தர் இப்படியான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் 6வது வசனத்தை பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவும் இல்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவும் இல்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை அவன் சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கின்றோம், ஓடுகின்றோம், பிரயாசப்படுகின்றோம், உழைக்கின்றோம். காலை துவங்கி இரவு வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு தனிமையான அறையில, தனிமையான இருக்கையில, தனிமையான நேரத்தில் அமர்ந்து உங்களை கவனித்து பாருங்கள். ஏன் ஓடுகின்றோம், ஏன் பிரயாசப்படுகின்றோம், ஏன் கடினமாய் உழைக்கின்றோம், ஏன் வருத்தப்படுகின்றோம், வருத்தத்தோடு நம் அப்பத்தை புசிக்கின்றோம், ஆனாலும் திருப்தி அடையவில்லை. வாழ்க்கையில நாம் திருப்தி அடையவில்லை. சம்பாதிச்சு பார்க்கிறோம், கை நிறைய சம்பாத்தியத்தையும் அழைத்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம். ஆனால் வீட்டிற்குள்ள வருகின்ற அந்த சம்பாத்தியம் நம் வீட்டிற்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கின்றதா? அது பொத்தலான பையில போடப்பட்ட ஒரு காசை போல அது போய்விடுகின்றது. அது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கின்றதா? நீங்கள் சம்பாதித்த பணம், நீங்கள் நாட்டின திராட்சை தோட்டம், நீங்கள் தண்ணீர் ஊற்றி பாய்ந்து விளைய செய்கின்ற அந்த திராட்சை தோட்டத்தில கனிகள் நீங்கள் புசிக்கின்றீர்களா அல்லது வேறு யாரோ புசிக்கின்றார்களா? உங்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுகின்றீர்களா, திருப்தி அடைகின்றீர்களா? ஆனால் நீங்கள் வைத்தியருக்கோ ஆசீர்வாதமாக, வக்கீலுக்கு ஆசீர்வாதமாக அதை நீங்கள் பொத்தலிட்ட பையில போடுகின்ற ஒரு காசை போல அது காணாமல் போய்கொண்டிருக்கின்றதா? சற்று யோசித்து பார்ப்போம், சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் ஒரு நாள் யோசித்தேன், அமர்ந்து யோசித்தேன். நான் பள்ளிக்கூடங்கள் வைத்திருக்கின்றேன், ஊழியங்களை பகுதி நேரமாய் செய்து வருகின்றேன். பிரயாசப்பட்டு 7 நாட்கள் ஓடுகின்றேன் வாரத்தில். 5 நாட்கள் கடினமாக பள்ளிக்காகவும் வியாபாரங்களுக்காகவும் ஓடுகின்றேன். 6ஆம் நாளையும் 7ஆம் நாளையும் கர்த்தருக்கென்று செலவிடுகின்றேன். எங்கெல்லாம் அழைப்பு வருகின்றதோ, எந்த தேசத்தில் வந்தாலும்
எந்த கிராமத்தில் வந்தாலும் எந்த பட்டணங்களிலிருந்து அழைப்பு வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தோடு 7 நாட்களும் ஓடுகின்றேன். 6ஆம் 7ஆம் நாளில கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டியதை கொடுக்கின்றேன். ஆனால் 7 நாட்கள் பிரயாசப்பட்டு அதிகமாய் பிரயாசப்பட்டு வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து ஓட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் என்னுடைய தனி அறையில ஜெப அறையில போய் அமர்ந்தேன். உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். காலை துவங்கி என்னுடைய நாள் 4 மணி அளவில் துவங்கும், இரவு 11 மணி அளவில் முடியும். இத்தனை மணி நேரங்கள் நான் ஓடுகின்றேன். வீட்டிற்காக, குடும்பத்திற்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, வியாபாரத்திற்காக, கர்த்தருக்காக, ஊழியங்களுக்காக ஓடுகின்றேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, அந்த நாளின் முடிவில் நான் யோசித்து பார்ப்பேன். என்னையே நான் சற்று யோசித்து ஆராய்ந்து பார்ப்பேன். யோசித்தேன்னா திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, திருப்தி கிடையாது. எதற்காக சம்பாதிக்கின்றோம், எதற்காக பிரயாசப்படுகின்றோம், எதற்காக ஓடுகின்றோம், எதற்காக உழைக்கிறோம்? அடுத்த சந்ததிக்கு நம்ம சொத்து சேர்த்து வைத்து கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம ஓடுகின்றோம். இதுதான் மனிதனுடைய இயல்பாய் இருக்கின்றது. என் தாய் தகப்பன் ஒருவேளை அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து சென்னை பட்டணத்திற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் கடந்து சென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் தம் பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தம்முடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருந்திருக்க கூடும். ஆனாலும் அவர்கள் மரித்த வண்ணத்துல, அவர்கள் மரித்து அவர்களை அடக்கம் செய்ய போகின்ற நேரத்துல அவர்கள் கைகளில ஒன்றையும் எடுத்துக்கொண்டு சென்றது இல்லை. என் தாயாரை கடந்த ஆண்டு மறைத்தார்கள், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார்கள். அவர்களை அடக்கம் செய்யும்படியா கடந்து சென்றோம். அவர்களுடைய சவப்பெட்டி போகும் பொழுது கடைசி பிரயாணத்தில் போய்கொண்டிருக்கிற நேரத்துல என்னை சுற்றி இருந்த உற்றார் உறவினர்கள் என் காதை சொன்னாங்க, அம்மா கையில இருக்கிற வங்கி மோதிரத்தை கலட்டி விடு, அம்மாவுடைய காதுல இருக்கிற அந்த காமலை நீ கலட்டி விடு, கலட்டி நீங்கள் பத்திரமா எடுத்து வையுங்கள் என்று சொன்னாங்க. சற்று நான் யோசித்து பார்த்தேன். அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்த நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள் அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருப்பார்களே. ஆனால் எங்களுக்காக 5 பிள்ளைகளுக்காக அவர்கள் பட்ட பாடுகள், பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போனதோ? அவர்கள் கடந்து செல்லும் பொழுது கையில ஒரு சின்ன மோதிரம் கூட கொண்டு போக முடியாதபடி கையை விரித்தவர்களாய் அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே அவர்கள் கடந்து போகிறார்கள் என்ற ஒரு ஞானம், தத்துவம் எனக்குள்ள உண்டானது. நாமும் கூட அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாமும் கூட நம் தகப்பன் தாய்மார்கள், நம் முன்னோர்கள், முற்பாட்டன்மார்கள் அவர்கள் சந்ததிக்கு சம்பாதித்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு ஓடினார்கள். ஓடின ஓட்டத்தையே இன்றைக்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரே ஒண்ணு, நம்ம மாடர்ன் ரன் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாகரீகமான ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அக்காலத்தில் இருந்த ஜனங்களுக்கும் மூப்பர்களுக்கும் வித்தியாசமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, அந்த நாளின் முடிவில் உங்கள் வாழ்க்கை என்னும் சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலை எழும்புகிறீர்கள், உழைக்கிறீர்கள், பிரயாசப்படுகிறீங்க. வயிற்று சாப்பாட்டுக்காக தான், இந்த வயிற்று பசிக்காக தான் பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் திருப்தியாய் சாப்பிடுகிறோமா? மத்திய நேரத்தில் நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரம், காலை நேரத்தில் நீங்கள் சாப்பிடுகிற உணவு, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் குடிக்கிற பானத்தை திருப்தியாய் பானம் பண்ணுகிறீர்களா? நீங்கள் உழைக்கிற உழைப்பு திருப்தியாய் இருக்கின்றது? நீங்கள் விதைத்தும் கொஞ்சமாய் இருக்கிறீர்கள். விதைக்கிறோம், கஷ்டப்பட்டு விதைக்கிறோம், ஆனால் அறுத்து சுமந்து கொண்டு செல்லுகிறதோ கொஞ்சம் கொஞ்சம். கூலியை சம்பாதித்து பொத்தலான பைக்குள்ள போடுகிற ஒரு காரியத்துல நம் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் இந்த 6வது வசனத்துல வேதனையோடு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதனையோடு சொல்லுகின்றார். என் ஜனங்களை நான் அவ்வளவாய் நேசிக்கின்றேன், என் ஜனங்களை நான் மறப்பது இல்லை, என் ஜனங்களுக்காக நான் எல்லாவற்றையும் நான் ஆயத்தமாக்கி என் ஜனங்கள் என்னை அறிந்திருவார்கள் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றேன். ஆனாலும் என் ஜனங்கள் என்னை அறியவில்லையே. மாடு கூட தன்னுடைய எஜமானை அறியுமா?
கழுதை கூட தன்னுடைய எஜமானை அறியுமா? ஆனால் தேவன் சொல்லுகின்றார், வேதனையோடு சொல்லுகின்றார், என் ஜனம் என்னை அறியாமல் இருக்கிறார்களே. பெயர் கிறிஸ்தவர்கள், பெயரினால கிறிஸ்தவம். என் வாழ்க்கையில என்னுடைய பெயர் கிறிஸ்டினா. என்னை பள்ளிக்கூடத்துல காலேஜில் என்னை கூப்பிடும் பொழுது நளினி கிறிஸ்டினா என்று சொல்லுவார்கள். பெயர் கிறிஸ்தவளாய் நான் வாழ்ந்தவள் தான். 20வது வயது வரையிலும் என்னுடைய வாலிப பருவத்தில நான் ரட்சிக்கப்பட்டது கிடையாது, கர்த்தரை அறிந்தது கிடையாது. உலகத்தை சார்ந்தவளாய் வாழ்ந்தேன், உலகத்தாளாய் நான் வாழ்ந்தேன். அப்படியாய் ஒரு ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை உலகத்தோடு சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் இந்த மாலை வேளையில இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனத்தோடு கூட வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உங்கள் வழியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நளினி கிறிஸ்டினா, உன்னுடைய வழியை சிந்தித்து பாரு. உங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் உங்களை சிந்தித்து பார்க்கும்படியாக உங்களை நான் ஏவுகின்றேன். எங்க இருக்கிறோம்? Where are we? எந்த இடத்தில் இருக்கின்றோம்? எதை நாடி வந்திருக்கிறோம் இந்த பூமிக்குள்ள? எதற்காக இந்த பூமிக்குள்ள நம்ம அனுப்பப்பட்டிருக்கின்றோம்? எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக பிரயாசப்படுகிறோம்? Let us put a question for us. நமக்கு நாமே ஒரு கேள்வியை எழுப்புவோம். Where are you? எங்கே நீ இருக்கின்றாய் மகளே? எங்கே நீ இருக்கின்றாய் மகனே? வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை. சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.